Hey all, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஆடி கிருத்திகைக்காக முருகருக்கு நான் சரவண பொய்கை அலங்காரம் பண்ண போறேன். சோ அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். சரவண பொய்கையில முருகரோட சிலையெல்லாம் நம்ம எல்லா அறுபடை கோயில்லையும் பார்த்திருப்போம் இல்லையா? சோ அந்த மாதிரி நம்ம வீட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் பூஜைக்காக நான் வந்து இன்னைக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா, நான் அந்த உருளி ஃபர்ஸ்ட் நம்ம காமிச்சோம் இல்லையா? அந்த உருளியை சுத்தி நம்ம வந்து அரிசி மாவு கோலம் வந்து போட போறோம். சோ அப்படி போடுறதுக்காக நான் இங்க பச்சரிசியை வந்து கரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி ஆயில் கேன் வந்து உங்களுக்கு கடையில கிடைக்கும் இல்லையா? அதுல ஊத்தி நான் வந்து கோலம் போட போறேன். சோ கோலம் போடுறதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். அண்ட் நீங்க வந்து தரையில போடுறதுக்கு வந்து இந்த துணி வச்சுலாம் போடும்போது கொஞ்சம் கஷ்டமா, கை வச்சு போடும்போதெல்லாம் கஷ்டமா இருக்கும், சில பேருக்கு வராது. அப்படி இல்லாம இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி போட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். அண்ட் கோலமும் வந்து சீக்கிரமா போட்டு முடிச்சிடலாம். நான் இந்த உருளியை சுத்தி ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த பச்சரிசி மாவு வந்து கோலம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த உருளியை எடுத்துட்டு இந்த உருளியை சுற்றி வந்து முதல்ல நம்ம வந்து பச்சரிசி மாவு கோலம் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து நார்மலாக வந்து கோலம் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நம்ம ஸ்டார் கோலம் போட்டு அந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா? கொஞ்சம் வந்து இந்த பச்சரிசி மாவு பவுட்ரு வச்சு சில பேர் போடுவாங்க. நம்ம வந்து இப்படி கரைச்சி கொஞ்சம் வித்தியாசமாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உருளியை சுற்றி வந்து ஒரு தாமரை கோலம் போட்டுக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து உருளிக்குள்ளே வந்து தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் முருகரை எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். ஸோ இங்கே வந்து நான் பச்சரிசி மாவு கோலம் போட்டுட்டு உருளியில் தண்ணி நிரப்பி வெத்தலையெல்லாம் வச்சுட்டு அருகம்புல்லை வந்து நான் சுற்றி டெக்கரேட் பண்ணாமல் நம்ம முருகர் வைக்கிற இடத்துக்கு பின்பக்கம் மட்டும் நான் டெக்கரேட் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் அந்த நம்ம சரவண பொய்கையில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அருகம்புல்லை வந்து கொஞ்சம் பின்னாடி வச்சுட்டு கொஞ்சம் ரோசஸ் மட்டும் வச்சு நான் முருகர் ஒரு நம்மக்கிட்ட இருக்கிற முருகர் விக்கிரகம் எது இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஃபோட்டோஸ் இருந்தாலும் அதை வந்து இதே மாதிரி வச்சு சென்டரில் ஃபோட்டோ நீங்கள் கூட வச்சு கூட அலங்காரம் பண்ணலாம். நான் அருகம்புல்லை ஃபஸ்ட்டு செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அதில் வந்து
நான் சொன்ன மாதிரி பின்னாடி மட்டும் நான் அதை செட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோசஸ்லாம் வச்சு நீட்டாக வந்து முருகரை வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம். நான் 2 லேயரில் வந்து ரோசஸ் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து அந்த க்ரீன் அண்ட் ரெட் காம்பினேஷன் எஃபெக்டில் வந்து நம்ம முருகரை வந்து அலங்காரம் பண்ணினா பார்க்குறதுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அதுக்காக நான் பண்ணிக்கிறேன். இந்த விக்கிரகத்துக்கு வந்து நான் மேலே வந்து கால் பாதத்தில் மட்டும் நான் வந்து மல்லிகைப்பூ போட்டிருக்கிறேன். நான் குட்டி விக்கிரகமாக இருக்கிறதுனால நான் தலைப்பகுதியில் வந்து எந்த பூவுமே நான் வைக்கலை. ஸோ நம்ம வந்து 6 பூ வந்து நான் அந்த கான்செப்டில் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் 6 ரோஸ் பூ வந்து வச்சு நடுவில் வந்து மல்லிகைப்பூ வச்சு நம்மளோட முருகரை வந்து சிம்பிளாக சரவண பொய்கையோட அந்த நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கள் வீட்டில் வந்து இதே செட்டப்பை நான் எடுத்துகிட்டு போய் பூஜா ரூமில் வந்து நான் பூஜை பண்ணி காலையிலே நான் முடிச்சாச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்காக நான் சின்ன கிளிப்பிங்ஸாக கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.